ஹாய் ஹலோ வெல்கம் நண்பாஸ். இதுதான் உங்கள் சேனல் நம்ம ரிவ்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிரசாந்த், கார்த்திக், சிம்ரன், ஊர்வசி, சமுத்திரக்கன்னி, ஜோய் பாபு, பிரியா ஆனந்த் போன்ற பலர் நடிப்பில் வெளியாகி தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற அந்தகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2018ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தபுன்ற நடிப்பில் அந்ததுன்னு ஹிந்தியில் ரிலீஸ் ஆன படத்தோட ஒஃபிஷியல் ரீமேக் தான் இந்த அந்தகன். இந்த படத்தை தமிழில் டைரக்ட் பண்ணியிருக்காரு தியாகராயன். இது ஒரு பக்கா பிளாக் காமெடி க்ரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்கார். கண் தெரியாத மாதிரி நடிச்சுட்டு பியானோ வாசிச்சுட்டு இந்த பியானோ மூலம் லண்டனுக்கு போய் பெரிய ஒரு மியூசிஷியன் ஆகும்ன்ற ஒரு நினைப்போடு வாழ்ந்துட்டுருக்கவர் தான் பிரசாந்த். இப்படி இருக்கிறப்போ இவருக்கு ஒரு ரோட்டில் சின்ன ஆக்சிடென்ட் மாதிரியாக அந்த இடத்துல பிரசாந்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க பிரியா ஆனந்த். அதில் நட்பாகிறவங்க 2 பேரும். பிரியா ஆனந்த் அதுக்கப்புறம் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்லேயே இவனுக்கு மியூசிஷியனாக வேலை ஒர்க் பண்ண சொல்லி பார்ட் டைமாக ஜாப் கொடுக்குறாங்க. அந்த கடையில் நின்றதில் அவருக்கு ஆக்டர் கார்த்திக், அதாவது நிஜத்துலேயும் கார்த்திகாக இருக்கிற கார்த்திக் இந்த ஆக்டராக நடிக்கிறார். அந்த ஆக்டரோட இன்ட்ரடியூசிங் இவருக்கு கிடைக்குது. அந்த கார்த்திக் இவனோட மியூசிக் ரொம்ப பிடிச்சி போக கார்த்திக் ஒரு நாள் எங்கள் வீட்டை என்னோடய ஒய்ஃபோட அனிவர்சரிக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு கேட்குறாரு. வரைவீங்களா? அங்கே கார்த்தியோட ஒய்ஃபாக வரவங்க தான் சிம்ரன். அங்கே மியூசிக் போகிறப்போ அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. இவர் அந்த சம்பவத்தில் கண் தெரியாமல் இருக்கிறபடியே அதை கண்டும் காணாமல் இருக்கிறாரு. ஆனால் அந்த சம்பவத்தில் அதோட சம்மந்தமாக தொடர்புடைய ஆள் தான் சமுத்திரக்கன்னி. அப்படியே அந்த கதை அங்கே நகரவழிக்கிறது. இவருக்கு பிரச்சனை அங்கே இருந்து ஆரம்பமாகுது. படத்தில் ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். நீ அவனை கொன்றுக்கணும். வெளியில வா. நான் என்ன சீரியல் கில்லரா? பிரசாந்தின் கண் தெரியாத மாதிரி நடிக்கிறார். இந்த கண் தெரியாமல் நடிக்கிற கடைசியில் யாருக்கெல்லாம் தெரிய வருதா, இல்லாட்டி இந்த சம்பவத்தில் மாட்டுப்பட்ட பிரசாந்த் எப்படி வெளியே வாரார் அண்ட் இந்த சம்பவத்துக்கு தப்பிக்கிறதுக்காண்டி பிரசாந்த் பண்ணுற ஐடியாலஜி தான் இந்த படத்தில் மிச்ச ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. லக்கி மேன் சார். நீங்க பேசிட்டே இருக்கறதெல்லாம் கையை பிடிச்சு பாருங்களேன். இது எனக்கு கத்து கொடுப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ். படம் ஆரம்பத்தில் சுமாராகவே ஆரம்பித்தாலும் போக போக இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாம் படம் செமையாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அங்கே ஆரம்பிக்கிற சூடு படம் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அது படத்தில் பெரிய ஒரு ப்ளஸ். அந்த ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காங்க. டப்பிங் படம் மாதிரி இருந்தாலும் இந்த டப்பிங் தெரியவே இல்லை. இது ஒரு ஃப்ரெஷ்ஷான தமிழ் மூவி மாதிரி தான் தெரியுது. ஆக்டர் பிரசாந்த் மற்றது சிம்ரன் இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ரீஎன்ட்ரியான படம்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க அவங்களோட காலம் முடித்து இப்போ திருப்பி அவங்க விட்டு போன காலத்தில் திருப்பி தொடங்குற மாதிரி ஒரு நல்ல கொண்டென்ட் இருக்கிற படங்கள் எடுத்து அதுக்குரிய மாதிரி கேரக்டர்லேயும் அவங்க சரியாக பொருந்தி இருந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. அந்த படம் அவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்க. இவங்க கொண்டு போகிறது ஒவ்வொருத்தருமே அந்த படத்தை தனி ஒரு ஆள் தாங்காமல் சமுத்திரக்கன்னி, சிம்ரன், வனிதா, பிரசாந்த்னு எல்லாரும் படத்தை தாங்கிட்டு ஆக்டிங்கில் மிரட்டிட்டு போகிறபடியே இந்த படம் எந்த இடத்துலையுமே லேக் ஆகுற மாதிரி இல்லை. படத்தில் மியூசிக் வைஸாயும் குறை சொல்கிறதுக்கு எங்கேயுமே இல்லை. படத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான மியூசிக்கை சந்தோஷ் நாராயணன் செஞ்சுருக்காரு. ஜோய் பாபு, மனோபாலான்றவங்க அளவான ஜோக்கை அளவான இடத்துல வச்சு கொடுத்துட்டு போகிறாங்க. அதே டைமில் ஊர்வசியும் ஜோய் பாபும் பாராட்டு இடமெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற பாணியில் சிரிக்க வச்சுட்டே கொண்டு போகிறாங்க படத்தை அவ்வளவு சீரியஸான கட்டங்கள்லையும். மற்றபடி ஸ்டோரி நல்லது. ஸ்க்ரீன் பிளேயும் செமையாக கொண்டு போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் எல்லாத்தையும் சரியாக படத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. படத்தில் குறைன்னு சொல்கிறது பெருசாக எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு பிரசாந்த் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்படி பிரசாந்தின படம் அவரோட கம்பேக்காக வர படம் நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா தியேட்டரில் போய் பாருங்கள். வேர்த்தான படம் தியேட்டரில் பார்க்குறதுக்கு. இந்த படத்துக்கு நான் 10க்கு 8.3 பாயிண்ட்ஸ் நான் கொடுப்பேன். இந்த படம் அவ்வளோ வேர்த்தாக தான் இருக்குது. தியேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற காய்ஸ் போய் தியேட்டர்லேயே பாருங்கள். நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். அதில் காமெடியும் கலந்துருக்காங்க. நல்லாவே இருக்குது படம். இதேமாரி வர்ற புதுப்படங்களோட ரிவ்யூஸை உடனுடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூவில் இருக்கிற குறை நிறைய கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அப்படின்னா தான் நான் அடுத்த ரிவ்யூ போடும்போது எனக்கு அது ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா நானும் புதுசு. உங்களோட ஆதரவு எனக்கும் தேவை. தொடர்ந்து இந்த சேனல் இயங்கிட்டு இருக்கிறதும் இயங்க ஆகுறதும் உங்கள் கையிலான் இருக்குது. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.